நேத்து கூட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேத்து அஜித்குமார் அவர்களோட வீட்டுக்கு போனாரு. அந்த புகைப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு, அவங்களுக்கு வந்து ஆறுதலா சொல்லிட்டு ஒரு ரூ. 5,00,000 அவங்களுக்கு வந்து குடுத்து, அவங்களையும் வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்ல அட்டெண்ட் பண்றாரு. "ஏன் இன்னும் நிக்கிதாவ நீங்க கைது பண்ணல?" அப்படின்னு கேட்கிறாரு. வாஸ்தவமான இதுதான். இவ்வளவு மோசடிங்க. ஒரு புகார் இல்ல, ஏகப்பட்ட புகார். நீங்க கேட்கலாம், இந்த அஜித்குமார் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுடுச்சு, அதனால எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, அஜித்குமார் வழக்கு விட்டுருவோம். சரி, 2013ல நடந்த வழக்குக்கு ஏன் இப்போ கைது பண்ணணும்னு கேட்கலாம். இப்போ புதுசா நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இப்போ முந்தானத்துல கூட 48,00,000 ஏதோ வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு புகார். அதுக்கும் நடவடிக்கை எடுக்கலாமே. எத்தனையோ புகார் இந்த சமூகத்துக்கு அப்புறம் புதுசா புகார் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு விசாரணைக்கு கூட கூப்பிடலங்க. அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் சீமான் அவர்களும் கேட்டார். எதுக்கு இப்படி ஒருத்தவங்களை ஏன் இன்னும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் ஏன் அவங்கள கைது செய்யாம இருக்கீங்க? கைது செஞ்சு ஏன் விசாரணை நடத்தாம இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் யார்ட்டையுமே இல்லை. தென் அங்கே பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை ஏன்? ஏன்னா அவர் என்ன கேட்குறாரு, சீமான் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, ஏதாவது ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தால் சிபிஐ விசாரணை கேட்கலாம், தப்பு இல்லை. இப்போ இங்கே எல்லாமே தெரிஞ்சிச்சு. நம்ம கிட்டேயும் காவல்துறை அதிகாரிகள், சிறப்பான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் சிபிஐ கொடுக்குறது வந்து காலம் தாழ்த்துறதுன்னு அவர் சொல்கிறாரு. எந்த சிபிஐ கேஸ் வந்து உடனே தீர்வு கிடைச்சிருக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு தான். பட் அதுக்கான முதல் பதில் இல்லை யார்கிட்டையுமே. இப்போ தமிழக அரசு நினச்சுன்னா ஒரு 24 மணி நேரம் தாங்க. 24 மணி நேரத்தில் நிக்கிதா யார், இப்போ பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு விசாரணை பண்ணி எல்லாமே கொண்டு வர முடியும் மக்கள் முன்னாடி. ஆனால் அவங்க பண்ணலை. இன்னுமே அவர் கைது பண்ணல. அவங்கள வந்து ஒரு இடத்துல மக்கள் வந்து ஒரு பேக்கரின்னு நினைக்கிறேன், பேக்கரியே ஹோட்டலாக தெரியல, திருப்பூர் கிட்ட அங்கே பிடிச்சி வச்சுட்டு 100க்கு ஃபோன் அடித்து பேசியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் விட்ற சொல்லுங்கன்னு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. தின்னு இந்த நீதிபதி, மாவட்ட நீதிபதி எல்லாத்தையும் விசாரணை பண்ணாங்க. இவங்களுக்கும் சம்மன் அனுப்பியிருக்கிறதா தான் நியூஸ்லாம் நான் பார்த்தேன். பட் இவங்க போனாங்களா இல்லை தெரில. இது வந்து மறைமுகமாக போன மாதிரிலாம் தெரில. எப்படியும் வெளியே போனாலும் மீடியா கண்ணில் பட்டுருவாங்க, ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க. அந்த விசாரணைக்கும் இவங்க ஆஜராகாத மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் சிபிஐ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில இந்த வழக்கில். ஏன்னா அவங்க விசாரணை போயிட்டு இருக்கு. அவங்களையும் 10 நாட்களுக்குள்ள 10 நாள் ஒரு வாரத்துக்குள்ளேயே அறிக்கை தாக்கல் செய்யணும்னு நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எப்படிங்க ஒருத்தர், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து எல்லாருமே அவங்க அந்த விவேகானந்தர் பண்ணதுக்கு என்னைய சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் மேலே நிறைய பேர் பொறாமல் இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், ஒருத்தவங்க மேலே இவ்வளோ பேரை பொறாமப்படுவாங்க. கல்லூரியில் போனாங்கன்னா அங்கே வந்து முன்னாள் மாணவிகள் வந்து இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்போதே கலெக்டர்கிட்டலாம் புகார் போயிருக்கு இவங்க மேலே. இவங்களை வந்து